ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு சாமி கும்பலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு சாமியார் இருந்துட்டு, என்னம்மா உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் போகிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்களா? இத்தனை வருஷம் கழித்து குலதெய்வம் பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயம் நடக்குன்னு அந்த ஐயனார் முடிவெடுப்பார். அவர் முடிவெடுத்த மாதிரி தான் நீங்களே இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சேரன் அண்ணா ரொம்பவே பாவம், அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அவருக்கு பெண் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு போனதுனால அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அவர் அந்த வீட்டில் இல்லைன்னு உடனே அவங்க தம்பிங்கெல்லாம் துடிச்சு போயிட்டாங்க. பார்க்குறவங்க எல்லாருமே ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் சேரனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவரோட மனசை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல பொண்ணை அவர் கண்ணில் காட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த சாமியார் இருந்துட்டு, இதுக்கு மேலே அந்த ஐயனார் இன்னும் எந்த பொண்ணை காட்ட சொல்கிறீங்க? பக்கத்துலேயே பொண்ணை வச்சுக்கிட்டு பொண்ணை தேடினா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சாமி? அதோ முக்காடு போட்டுட்ருக்கே அந்த பொண்ணை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த பொண்ணுக்கும் உன் அண்ணன் சொல்லிகிட்ருக்கே அவருக்கும் தான் அந்த ஐயனார் முடிச்சு வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.